நாடுனா மட்டும் வந்து தேசப்பற்று அப்படின்னு சொல்றீங்க, இனம்னா வந்து இனப்பற்றுன்னு சொல்றீங்க, ஆனா ஜாதினா மட்டும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் டைலாக் கூட வரும். ஃபஹத் ஃபாசில் வந்து சொல்லுவாரு, ஜாதினா மட்டும் தப்பு, அதுவும் கூட்டம் இதுவும் கூட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்பா கூட்டம் கூடுறதுல தப்பு இல்லப்பா. தேசத்துக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்ததே ஒரு கூட்டம் தான். கூட்டம் வந்து எதன் அடிப்படையில கூடுது அப்படின்றது தான். அதாவது இன்னொருத்தனை வந்து வெறுக்கிறதுக்காக கூடுது, இன்னொருத்தனை வந்து தாழ்த்திட்டு நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக கூடுது அப்படின்னா அது தவறு. எப்படி இந்த கிரிக்கெட் மேட்சஸ் மாதிரி தான். கிரிக்கெட் மேட்ச்ல வந்துட்டு இங்க இருக்கிறவனை வந்து கர்நாடகாவில் இருக்கிறவனை வந்துட்டு வேற ஒரு டீம், இவன் வேற ஒரு டீம்னு சொல்லி அவனை ஹேட் பண்ண வைக்கிறாங்க. கரெக்டா? அதை வச்சு அவன் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி கூட்டாங்க தவறு. ஆனா அன்பின் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில் சேர்ற கூட்டம் தமிழ் மொழி, என் நாடு, என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் போய் நம்ம ஹேட்லாம் பண்ணல, வெறுக்கலாம் செய்யல. அப்படி வந்து ஒரு அன்பினால கூடுற கூட்டத்தை எப்படி நீங்க வந்து போயும் ஜாதியோட ஒப்பிடுவீங்க? எனக்கு புரியல. ஸோ அந்த லாஜிக்கே முதல்ல தப்பா இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணதே இல்லை. எதிரியே கூட வந்துட்டு ஒரு போருக்கு வந்து எல்லாரும் போய் சண்டை போட்டு அவனை வில்லனை அடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போற இடத்துல கூட எதிரி வந்து பயந்து ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், முதுகை காட்டி ஓடுறவனா மோஸ்ட்லி அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி எதிரி வந்து கையில ஆயுதம் இல்லை அப்படின்னா வந்துட்டு நிராயுத பாணியை கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, அவனை உயிரோட விட்டுட்டு தான் வருவாங்க. அதாவது ஆயுதம் இல்லாத உன்னை வந்து அடிச்சு கொள்றது வந்து எனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு கோடு போட்டு வாழ்ற ஒரு பெரிய மகா அறத்தோட வாழ்ற தமிழினத்தையே நீங்க வந்து சொல்றீங்களே, அப்ப மற்ற இதெல்லாம் எப்படி சொல்றீங்க? மற்ற கும்பல் இப்போ இந்த கிரிக்கெட் கும்பல்லாம் என்ன சொல்லுவீங்க? இந்த சிஎஸ்கே ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு ஒரு மனுஷன் ஹேட்டை விரிவச்சு அந்த வெறுப்பை வளர்த்து காசை மாத்திக்கிறீங்க, அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஸோ கூட்டம் அப்படின்னாலே தவறு இல்லை. அந்த கூட்டம் எதற்காக கூடுது? அதாவது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, உனக்கும் இவங்க எல்லாருக்கும் அந்த 10 பேருக்கு ஒரே விஷயம், இந்த 10 பேருக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்களாம் ஒரு குரூப்பாக இருக்கோம் அப்படின்னா தவறு இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை ஹேட்ரடுக்காக கூடுற கூட்டம் வந்துட்டு தவறானது. இப்போதான் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா வந்துட்டு அப்படி பார்த்தோன்னா வந்து நம்ம இந்த கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணுறாங்களே, விடுதலைக்காக கூடுற கூட்டம்லாம் வந்து ஹேட்ரடுக்காக கூடுற கூட்டம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லைக் வந்து ஒரு சர்வாதிகாரியை வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு எல்லா மக்களும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. பட் அதை கூட அதோட அடிப்படையில் கூட பார்த்தீங்கன்னா மேபி கெட்டவனை வெறுத்தா தப்பு இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இன்னொன்று வந்து அதுவுமே வந்துட்டு அவங்களோட விடுதலைக்காக, ஒரு இயக்கத்திற்காக, ஒரு தங்கள் குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அல்டிமேட் காஸ்ன்னு நினைக்கிறேன், ஹேட்ரடை விட. ஸோ